எல்லாருக்கும் வணக்கங்க. கர்சர் அழகு ஐஏஎஸ் அகாடமி சார்பாக உங்களை நான் வரவேற்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முதல்வன் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்க்கான ஸ்காலர்ஷிப் எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்னும் அப்ளை பண்ணலை அப்படின்னா நம்ம சேனலை செக் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வீடியோ டீட்டெயில்டாக போட்டிருப்போம். ப்ளஸ் ஹவு டு அப்ளை அப்படிங்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பான ப்ராசஸும் நம்ம போட்டிருப்போங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ ஓகே, அந்த அப்ளை பண்ணாதவங்க இல்லை புதுசாக அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கான ஒரு சின்ன டீட்டெயில் மட்டும் சொல்லிட்டு நம்ம அந்த வீடியோக்குள்ளே போயிடலாங்க. ஸோ ஒன்றும் இல்லைங்க, நான் முதல்வன் ப்ளஸ் ஏஐசிஎஸ்இசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குங்க. ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் நம்ம சொல்லுவோம். ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக மாதந்தோறும் ஒரு ஸ்டைஃபனோட கூடிய கோச்சிங்கும் தர்றாங்க. ஸோ அது ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸாம் எப்பவும் நடந்துகிட்ருக்கும். இப்போது 2 வருஷமாக நான் முதல்வன் அது கூட கம்பைன் பண்ணி நடத்துகிறாங்க. ஸோ அதுதான் அந்த எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன் தான் வந்திருக்கு. ஸோ இதில் நீங்கள் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களால் கோச்சிங் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஃப்ரீ ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் அவங்க கொடுத்துருவாங்க. நம்ம கரெக்டாக படித்து நம்ம ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணாலே போதுங்க. ஸோ அதுக்கான ஒரு இனிஷியேட்டிவாக கவர்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அவங்களோட பாஸ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறதுனால இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமில் நீங்கள் செலக்ட் ஆனோம் அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணி எழுதணுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸாம் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஸ்டைஃபன் ஒன்லின்னு இருக்கும் ஒரு ஆப்ஷன். நீங்கள் எனக்கு நான் ஆல்ரெடி கோச்சிங் போயிருக்கோம், எனக்கு இல்லை எனக்கு தங்கி படிக்கிற மாதிரிலாம் நான் வீட்டிலேருந்தே படிச்சிடும் அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டைஃபன் மட்டும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் செலக்ட் ஆனால் டாப் 1000 கேண்டிடேட்ஸ்குள்ளே வரணுங்க. வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்டைஃபன் மாதந்தோறும் 7500 உங்களோட பேங்க்குக்கு வரவு வைக்கப்படும். ஸோ இது இல்லை எனக்கு கோச்சிங்கும் வேணும் அப்படின்னா 3 லொக்கேஷன் கொடுத்துருக்குறாங்க. சென்னை, அப்புறம் மதுரை, அப்புறம் கோயம்புத்தூர். இந்த 3 லொக்கேஷன்லையும் ஹாஸ்டல் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அண்ட் ஃபுட்டு கொடுத்துருவாங்க. நம்ம ஸ்டே பண்ணி அக்காமடேட் பண்ணி படிச்சுக்கிற மாதிரி இருக்குங்க. கிளாஸஸும் டெய்லி ஹேண்டில் பண்ணுவாங்க எல்லா ஸ்டாஃப்ஸும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் இது கூடயும் ஸ்டைஃபன் வாங்கிக்கலாம். நீங்கள் ஆனால் டாப் 1000 உங்களோட மார்க் வரணுங்க. ஸோ அப்படி வரலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கோச்சிங் மட்டும் கொடுக்கப்படும், ஸ்டைஃபன் இருக்காது. ஸோ இதான் பேசிக்காக ப்ரொசீஜர். ஸோ ஓகே, மொத்தம் 3 கேட்டகரி ஆஃப் பீப்பிள் இருப்பீங்க. ஸோ ஒருத்தங்களுக்கு ஃப்ரெஷராக இருப்பீங்க. ஸோ ஃப்ரெஷர் அப்படிங்கும்போது யூபிஎஸ்சி ஃபீல்டுக்கே ஃப்ரெஷராக இருப்பீங்க. ப்ரிலிம்ஸே அடுத்து தான் பிளான் பண்ணியிருப்பீங்க. ஸோ எங்கேயும் கோச்சிங் எடுத்துருக்க மாட்டீங்க. இந்த நான் முதல்வன் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃப்ரெஷர் கேட்டகரி. இன்னொன்று ஆல்ரெடி யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க நான் முதல்வன் ஸ்கீமுக்கோ இந்த கோச்சிங்க்கோ புதுசாக இருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு கேட்டகரி. இவங்க எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்டகரியில் வச்சுருவேன். ஏன்னா அவங்க ஆல்ரெடி பேசிக்ஸ் எல்லாமே படிச்சிருப்பாங்க, வீட்டில் இருந்து கோச்சிங் எடுத்திருப்பாங்க. இல்லை ஒரு வருஷம் கூட லாஸ்ட் இயர் கூட அப்பியர் ஆயிருக்கலாம் எக்ஸாமுக்கு. ஸோ அந்த மாதிரி கேட்டகரி இருப்பீங்க. இன்னொருத்தங்க காலேஜ் பாஸ் அவுட்ஸ் கேட்டகரி. ஸோ இப்போ தான் காலேஜ் முடிச்சிருப்பீங்க, சர்டிஃபிகேட் வந்திருக்கும். அடுத்து உங்களுக்கு ஒரு பிளான் இருக்கும், ஆனால் அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ அந்த டைத்தில் கரெக்டாக நான் முதல்வன் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. ஸோ இது எழுதலாம் அப்படின்னு பிளானில் இருப்பீங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் ரிலேட்டடாக இன்னும் கொஞ்சம் போனீங்க அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃப் ஆஸ்பிரன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் ஒர்க்கிங் ஆஸ்பிரன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. இவங்கெல்லாம் ஒரே கேட்டகரி. ஹவுஸ் ஒய்ஃப் ஆஸ்பிரன்ஸ் அப்படிங்கும்போது இவங்க மேரேஜ் ஆயிருக்கும், ஆனால் அவங்களுக்கு படிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களால அதிகமான காசு கட்டி படிக்க முடியாத சிச்சுவேஷனில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ்பிரன்ஸ் இருப்பாங்க. ஸோ இல்லை வீட்டில் இருந்தே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்க இதில் அந்த ஸ்டைஃபன் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இல்லை அப்படின்னாலும் கோச்சிங் எடுத்தாலும் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதுனால அப்ளை பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒர்க்கிங் ஆஸ்பிரன்ஸும் லீவ் போட்டு கோச்சிங் எடுக்கிறதுக்கும் தயாராக இருப்பாங்க. இல்லை ஸ்டைஃபனுக்காக ஓகே எனக்கு ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாக இருக்கும், ஒரு புக்ஸ் வாங்கலாம், ஸோ அப்படிங்கிறக்காகவும் அப்ளை பண்ணுறவங்களும் இருப்பாங்க இந்த கேட்டகரி. ஸோ இவங்க எல்லாரும் அப்ளை பண்ணியிருப்பாங்க. இவங்க எல்லாத்துக்கான ஒரு டே வைஸ் பிளான் தாங்க நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ டே வைஸ் பிளான் அப்படிங்கும்போது உங்களுக்கான எக்ஸாம் எப்போ வரப்போகுது அப்படிங்கிறது எப்போ அப்படின்னா 9th month, அதாவது அடுத்த மாதம் உங்களுக்கு 15ஆம் தேதி எக்ஸாம் வரும். ஸோ முந்தின நாள் 14ஆம் தேதி வரைக்கும் நம்ம பிளான் கொண்டு போகிறோம். எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 10ஆம் தேதி. ஸோ இப்போது இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த டைம் உங்களுக்கு 8ஆம் தேதி. ஸோ நீங்கள் இந்த 8 and 9 நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க. ஸோ 8 and 9 இன்றைக்கும் நாளைக்கும் நீங்கள் டைம் எடுத்து சோர்ஸஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது ஆன்லைனாக இருந்தாலும் சரி, ஆஃப்லைனாக இருந்தாலும் சரி, நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய சோர்ஸஸை லிமிட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த சோர்ஸஸை லிமிட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அந்த எக்ஸாமுக்கு. ஸோ கடந்த லாஸ்ட் ஒரு 3 வருஷமாக நான் அப்பியர் ஆகிட்டுருக்கேன். அந்த எக்ஸாமில் 2 டைம் கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், நீங்கள் சோர்ஸஸ் மேக்ஸிமம் லிமிட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா சோர்ஸஸ் லிமிட் பண்ணுங்கள். ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்கன்னா சோர்ஸஸ் தேடி வைக்கிறதுக்கு இந்த 2 நாள் பயன்படுத்திக்கங்க. ஸோ 8வது மாதம் 10ஆம் தேதியிலேருந்து 9வது மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த பிளான் கொண்டு போகிறோம். ஸோ 30 days பிளான். ஸோ இது முழுக்க 30 நாட்கள் இந்த பிளானை கொண்டு போகிறாங்க. ஸோ இந்த டே வைஸ் பிளான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹவர்லி பிளான் சில பேருக்கு இந்த டே வைஸ் கொடுக்குறது செட் ஆகாது. ஏன்னா அவங்க படிச்சுட்டு இருக்கிறது இந்த நாள் ஃபுல்லாக எனக்கு ஒரே சப்ஜெக்டாக எனக்கு போகுது ப்ரோ, எனக்கு பிடிக்காது அப்படின்ட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான ஹவர்லி பிளான் அடுத்த வீடியோவில் நம்ம கொண்டு வரோம். ஸோ எப்படி அப்படின்னா ஒரு நாளைக்கு எல்லா சப்ஜெக்ட்டையும் ஹவராக எப்படி பிரித்து ஒரு பிளான் ஒரு 30 டேஸ்க்கு நம்ம கொடுக்குறோம். அது நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். இது டே வைஸ் பிளான். ஸோ நீங்கள் ஹவர்லி தான் படிப்பீங்க அப்படின்னாலும் இந்த டே வைஸ் பிளானும் ஒரு தடவை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இந்த பிளானு கூட நீங்கள்
மாற்றிக்கலாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிளான் ஃபார் ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பாஸ்ட் அவுட் ஹவுஸ் ஒய்ஃப் ஆஸ்பிரன்ட்ஸ் சொல்லி போட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு சிலபஸ் வந்து பார்த்துடலாங்க. சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாட்டி கொஞ்சம் லிமிட் பண்ணியிருக்காங்க வேர்ட்ஸ் கீவேர்ட்ஸ் எல்லாமே. ஸோ அதில் மேஜராக சப்ஜெக்ட்ஸ் மட்டும் நான் எட்டு வந்திருக்கேங்க. ஸோ சிஏ கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம வந்து சொல்லிட்டு இருப்போம். ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம், ஸோ இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அண்ட் ஹிஸ்ட்ரியில் மூணாக பிரிப்பாங்க, ஏன்ஷியன்ட், மெடிவல், மாடர்ன். ஸோ இது பிரிப்பாங்க, ப்ளஸ் ஐஎன்எம் வந்து சேர்த்துக்கணும். ஜாகிரஃபியில் அவங்க வந்து பிரிச்சுக்கிறது என்ன நோட்டிஃபிகேஷனில் அப்படின்னா இந்தியன் ஜாகிரஃபி அப்புறம் வேர்ல்டு ஜாகிரஃபி வரைக்கும் பிரிச்சிருக்கிறாங்க. ஃபிசிக்கல் ஜாகிரஃபி, ஹியூமன் ஜாகிரஃபி எல்லாமே வந்து பிரிச்சிருக்கிறாங்க. ஓகே, பாலிட்டி. ஸோ பாலிட்டி அப்படிங்கும்போது அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக சில டேர்ம்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஓவராலாக கொடுக்காம ஸ்பெசிஃபிக்காக சில டேர்ம்ஸ் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு அந்த டேர்ம்ஸை நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா இம்பார்ட்டன்ட் ஏரியாஸும் நீங்கள் பார்க்கணுங்க. ஸோ பாலிட்டி. அதே மாதிரி எக்கனாமி. ஸோ எக்கனாமியில் வந்து அதே மாதிரி தான் எக்கனாமி அண்ட் சம்திங் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி, சோஷியல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பாவர்ட்டி இது ரிலேட்டடாகவே எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் இந்த செக்டார் இந்த செக்ஷன் ரிலேட்டடாகவே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போது ஓவரால் நீங்கள் எக்கனாமி அப்ரோச் பண்ணும்போது இந்த ஏரியாஸ் அவங்க சிலபஸில் கொடுத்துருக்கிற கீவேர்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணுங்கள், அதை வந்து முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து மித்த ஏரியாஸ் வந்து நீங்கள் பார்க்கணும். ஸோ அதனால தான் உங்கள் கீவேர்ட்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்விரான்மெண்ட் எக்காலஜி வந்து கொடுத்துருப்பாங்க. ஜென்ரலாக பார்த்துக்கணும். எக்காலஜியில் வந்து ரொம்ப டீப்பாக வந்து என்விரான்மெண்ட்லையும் எக்காலஜியும் வந்து போனால் ஜெனரலாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஜெனரல் சயின்ஸ் அப்படிங்கிறது இந்த வாட்டி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஜெனரல் சயின்ஸ் அப்படிங்கும்போது நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதாங்க. இது அதான் யூபிஎஸ்சி நான் முதல்வனில் ஜெனரல் சயின்ஸ் இந்த வருஷம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது ஒரு பேசிக்கான கொஸ்டின்ஸ் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ரொம்ப வந்து டீப்பாலாம் போக மாட்டாங்க. ஏன்னா வந்து இந்த ஜெனரல் சயின்ஸ் இந்த வாட்டி தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இப்போ சிசாட். இதை தவிர்த்து சிசாட் இருக்குது. இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் இல்லை. ஸோ இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு தனியாக வந்து மென்ஷன் பண்ணல. சிசாட் வந்து மேக்ஸ் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க, குவான்ஸ் மட்டும் தான் வந்து இருக்குது. ஸோ ஓகே, இப்போ இதெல்லாமே வந்து சிலபஸில் கொடுத்த சப்ஜெக்ட்ஸாக நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ இதில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் என்னென்ன சோர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ வந்து ஸ்டேட் போர்டு புக்ஸ் பெட்டரா, இல்லை என்சிஆர்டி புக்ஸ் பெட்டரா, இல்லை என்சிஆர்டியை ஃபுல்லாக கம்பைல் பண்ணி ஒரு எடிஷன் இருக்கும், ஒரு புக் இருக்குது. ஸோ அந்த மாதிரி புக்ஸ் பெட்டரா, இல்லை ஆன்லைன் பிடிஎஃப்ஸ் வந்து பெட்டரா, இல்லைனா ஏதாவது இன்ஸ்டியூட் மெட்டீரியல் வந்து பெட்டரா. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம சோர்ஸஸோடு நம்ம வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு நம்ம வந்து பேசுவோம். ஸோ இனி அடுத்தடுத்து நான் முதல்வனுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோ தாங்க அப்லோட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வந்து வந்துடும். ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த எக்ஸாம்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா சில ஸ்ட்ராட்டஜிஸ் வீடியோ எப்படி பண்ணணும், எப்படி அப்ரோச் பண்ணணும் எக்ஸாமை, ஸோ எப்படி இருக்கும் கொஸ்டின்ஸு, ஸோ லாஸ்ட் இயர் எப்படி இருந்தது, சில கம்பேரிசன் வீடியோ, லாஸ்ட் இயர் கட் ஆஃப் எப்படி இருந்தது, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, ஸோ நான் முதல்வனுக்கு முன்னாடி ஏஐசிசி எப்படி இருந்தது, கோச்சிங் எப்படி இருக்கும், ஸோ எது பெஸ்ட் சென்டர்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அடிக்கடி வீடியோவில் வந்து போடுவோம். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம சொல்லிட்டோம். இதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் என்னென்ன ஏரியா இம்பார்ட்டன்ட் ப்ளஸ் என்னென்ன சோர்ஸ் வந்து யூஸ் பண்ணணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம தனித்தனியாக சிலபஸ் வந்து போடலாம். இது வந்து ஒரு பிளான், அவ்வளோதான். ஸோ இந்த பிளான் படி நீங்கள் வந்து போகணும். அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறோம். ஸோ இந்த பிளானில் பார்த்தோம் அப்படின்னா சிசாட் வந்து அதாவது கம்பல்சரியாக பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. நீங்கள் இந்த 30 நாட்களும் கம்பல்சரியாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு 1 hour டெய்லி ஒதுக்கி சிசாட் வந்து பார்க்கணுங்க. ஸோ சிசாட் வந்து எப்படி பார்க்குறது? ஸோ சிசாட்டில் சில டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த டாபிக் வைஸே போங்க. நீங்கள் வந்து டேரெக்டாக எங்கேயுமே வந்து சிசாட்டோட சோர்ஸ் வந்து தேட முடியாது. ஸோ சிசாட்டுக்கு மெயினாக ஃபார்முலாஸ் படிக்கணும், இல்லை லாஜிக்கலாக போடணும். ஸோ ஒன்று ஃபார்முலாஸ் வந்து படித்து அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி போடணும், அதை கொஞ்சம் குயிக்காக பண்ணணும். இல்லைனா நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணாமல் அதை பார்த்த உடனே லாஜிக்கலாக நீங்கள் வந்து திங்க் பண்ணி ஆன்சர் வந்து போடணும். ஸோ இந்த 2 விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு வந்து எது வரும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணணும். உங்களுக்கு சப்போஸ் எனக்கு ஃபார்முலாலாம் வேணாம் ப்ரோ, நான் வந்து பார்த்தாலே வந்து சொல்லிடுவேன், லாஜிக்கலாக நான் போட்டுருவேன் அப்படின்ட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். நிறைய சம்ஸு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஸோ இதே நீங்கள் வந்து ஃபார்முலா தான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு இருந்தீங்க, ஃபார்முலா மாதிரி தான் எனக்கு வந்து போட வரும், இல்லை எனக்கு வந்து நான் புதுசாக இப்போ தான் அப்ரோச் பண்ணுறேன், எனக்கு வந்து தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார்முலா ரிலேட்டடாக நீங்கள் வந்து தேடி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு பிடிஎஃப் வந்து போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் வந்து நம்மக்கிட்ட வந்து இருக்குங்க. ஸோ அது நீங்கள் வந்து நம்ம கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண ஒரு மெட்டீரியல் சிசாருக்காக வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ லாஸ்ட்டாக கூட நம்ம வந்து வீடியோவில் வந்து போட்டிருப்போம். நான் முதல்வன் எஸ்எஸ்சி ரயில்வேஸ் எக்ஸாமுக்கு அப்போ இந்த மேக்ஸ் பிடிஎஃப் வேணும்னா நீங்கள் வந்து நம்மளை மெயில் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. கூகுளில் தேடினா கிடைக்கும். ஸோ அப்படி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து மெயில் பண்ணி வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். ஸோ நிறைய பேர் வந்து மெயில் பண்ணி வாங்கியிருந்தீங்க. ஸோ இப்போ இந்த எக்ஸாமுக்கும் நீங்கள் அதே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் எல்லாமே லாஜிக்கல் ரீசனிங்கும் இருக்கும், நியூமரிக்கல் எபிலிட்டி எல்லாமே வந்து கவர் ஆயிரும், ஃபார்முலாஸோடு வந்து உங்களுக்கு இருக்கும். நீங்கள் அதை ஒரு ரெஃபரன்ஸ் வந்து ஓவராலாக பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாங்க. ஸோ அப்படி நீங்கள் ஃபார்முலா பேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பிடிஎஃப் வந்து நமக்கு டக்குன்னு மெயில் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன், அந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து படிச்சிக்கலாம். சிசாட் வந்து டெய்லி 1 hour கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும், ஒர்க் அவுட் பண்ணியே ஆகணுங்க. ஸோ 1 hour அப்படின்னா அதில் ஒரு 15 minutes பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு 45 minutes வந்து ஒர்க் அவுட் பண்ணியே ஆகணும். எவ்வளோக்கு சம் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு மாடல்ஸ் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ அவ்வளோ வந்து உங்களுக்கு எக்ஸாமில் வந்து ஈஸியாக இருக்கும் அப்ரோச் பண்ணும்போது. ஸோ அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு 1 hour வந்து கொடுத்தே ஆகணுங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கும்போது நீங்கள் ஹிந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணலாமா, இப்போ நம்ம ஆல்ரெடி ஹிந்து ஆர்டிகல்ஸ் வந்து போட்டுட்ருக்கோம், ஸோ அதை எடுத்து படிக்கலாமா அப்படிங்க, அது வேணாங்க. ஸோ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
அதாவது இந்த கொஞ்ச நாளில் நமக்கு கிடைக்கிற அந்த கொஞ்ச நாளில் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் வந்து சில வெப்சைட்ஸ் நான் வந்து ரெஃபர் பண்ணுறேன். ஸோ சிஏவை பற்றி நம்ம தனியாக பேசுவோங்க, கம்பைன் பண்ணி நம்ம ரெண்டு சப்ஜெக்டாக வந்து நம்ம பேசுவோம், சோர்சஸ் எல்லாமே பேசுவோம். அப்போ நான் சில வெப்சைட்ஸ் வந்து சொல்கிறேன். அந்த வெப்சைட்லேருந்து கொஷின்ஸ் வந்து வந்திருக்கு, லாஸ்ட் இயர் நான் முதல்வனையும் வந்திருக்கு. ஸோ அதிலேருந்து வரும் நமக்கு வந்து ஃபேக்சுவலாக இருக்கக்கூடிய அந்த வெப்சைட் நான் வந்து அடிக்கடி நம்ம வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து நான் போடக்கூடிய வீடியோவில் அந்த வெப்சைட் அது என்ன சோர்ஸ் எல்லாமே நம்ம சிஏ பற்றி பார்க்கலாம். ஸோ அதை நீங்கள் பார்த்து டேரெக்டாக வந்து படித்தா போதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் படித்தா போதும். ஸோ 6 மாதம் அப்படிங்கும்போது எக்ஸாம் வந்து 9th மந்த்னா ஸோ கிட்டத்தட்ட லாஸ்ட்டு 6 மாதங்க நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ அந்த 9th மந்த்லேருந்து 8, 7, 6, 5, 4, 3, 2 வரைக்கும் நீங்கள் வந்து ஃபெப்லேருந்து கிட்டத்தட்ட படிக்கிற மாதிரி இருக்கும். இதை மட்டும் படித்தாலே வந்து போதுமானது. ஸோ அந்த வெப்சைட் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த ரெண்டையும் வந்து நீங்கள் டெய்லி வந்து பண்ணணும். இப்போது உங்களுக்கு வந்து 30 days அப்படிங்கும்போது நீங்கள் வந்து நம்மளோட பிளான் படி நீங்கள் வந்து சப்ஜெக்ட் வைஸ் வந்து போகிறீங்க. சப்ஜெக்ட் வைஸ் அப்படிங்கும்போது ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க, ஹிஸ்ட்ரி ப்ளஸ் INM. அதை 4 நாள் வந்து எடுத்துக்கிறீங்க. ஸோ இன்னும் 10ஆம் தேதியிலேருந்து 10, 11, 12, 13 ஸோ 4 நாள் எடுத்துருவீங்க. இந்த ஹிஸ்ட்ரி ப்ளஸ் INM ஒரு சோர்ஸ் எடுத்து அதை படிக்கிறீங்க. ஃபுல் டே உட்காந்து படிக்கிறீங்க. ஸோ ஏன்னா நீங்கள் அப்படி பண்ணால் தான் வந்து போக முடியும். ஸோ ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிறீங்க, நிறைய டைம் இருக்குது. ஸோ அதை ப்ரொடக்டிவாக வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ 4 days வந்து படிக்கிறீங்க. அந்த 5th டே வந்து ரிவிஷன் பண்ணுறீங்க. ஸோ 5th டே 4 + 1 days அப்படின்னு நான் போட்டிருப்பேன். அந்த +1 அப்படிங்கிறது இந்த 4 நாளுக்குள்ளே முடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து 5ஆவது நாள் வந்து எடுத்துக்கலாம். ஆனால் அந்த 5ஆவது நாள் இருக்கிறத நீங்கள் மறந்துடணும். 4 நாள் தான் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு நீங்கள் வந்து படிக்கணும். ஸோ இந்த 4 நாள் முடிச்சிங்க அப்படின்னா 5ஆவது நாள் ஒரு ரிவிஷன் டேவாக நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. 4 நாளில் படித்த விஷயங்கள் எல்லாம் ரிவிஷன் பண்ணி பாருங்கள். ஓகே, அதே மாதிரி ஜாகிரஃபி 3 + 1 ஸோ 3 days போதுங்க. ஜாகிரஃபிக்கு என்ன அப்படின்னா நீங்கள் வந்து வேர்ல்டுலாம் ரொம்ப டீப்பாலாம் போக வேண்டாம். நீங்கள் வந்து இந்தியன் ஜியோகிராஃபி மட்டுமே வந்து பாருங்கள், ஹியூமன் ஃபிசிக்கல் மட்டுமே வந்து பாருங்கள், வேர்ல்டு வந்து போகாதீங்க. ஏன்னா நமக்கு வந்து ஜியோகிராஃபி மொத்தமே 190 கொஸ்டின்ஸ் தான். ஸோ அதனால் கொஞ்சம் லிமிட் ஆகும். கொஸ்டின்ஸ்லாம் வந்து ரொம்ப அதிகமாகலாம் வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ வந்து நீங்கள் அதுக்காக வேர்ல்டெல்லாம் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு படிக்க வேணாம். ஸோ அதனால் இதை முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்க நான் வந்து ஆல்ரெடி படித்தேன், நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா நீங்கள் வேர்ல்டு பக்கம் போகலாம். ஸோ 3 + 1 days வந்து 4 days வந்து ஆகுது. இதே பாலிட்டி, ஸோ பாலிட்டிக்கு 4 நாட்கள் வந்து கொடுத்துருக்கோம். பாலிட்டியில் வந்து 4 days நீங்கள் வந்து சீக்கிரமாகவே முடிச்சிட்டிங்க. அதில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணுங்கள். சோர்ஸ் எடுத்து வச்சு என்னென்ன இருக்குது, அதுக்குள்ளே என்னென்ன சப் கேட்டகரி வருது, எவ்வளோ இருக்குது, ஸோ எல்லாத்தையும் ஃபேக்ட்ஸ் என்ன, இதெல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு 3 days அதுக்கு அந்த அவங்க கொடுத்துருக்க கீவேர்ட்ஸ்லாம் சிலபஸில் இருக்கிற அந்த PDFல இருக்கும். அதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ஏரியாஸ் எல்லாமே நீங்கள் பாருங்கள். ஸோ பாலிட்டியை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது நான் என்னென்ன ஏரியா படிக்கணும் அப்படிங்கிறத நான் ஜென்ரலாக சொல்லிடுறேன். ஸோ 3 + 1 4 days வந்து அதில் 4 + 1 5 days வந்து பாலிட்டிக்கு முடிஞ்சிடும். எக்கனாமிக்கு 3 days போதுங்க. 3 + 1 ஸோ 3 days வந்து போதுமானது தான். எக்கனாமிக்கல் கான்செப்ட்ஸ் மட்டும் தான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபேக்ட்ஸாக வந்து வந்து ஃபேக்ட்ஸ் பாதி இருக்கும், கான்செப்ட்ஸ் பாதி இருக்கும். எக்கனாமி பொறுத்தளவுக்கு இதை நீங்கள் அப்ரோச் பண்ணிடலாம். 3 days வந்து போதுமானது. ப்ளஸ் 1 day ரிவிஷனுக்கு. அதே மாதிரி என்விரான்மெண்ட் வந்து 2 days. என்விரான்மெண்ட் அண்ட் சயின்ஸ் ரெண்டையும் சேர்த்தே வந்து 4 days வந்து கொடுத்துருக்கோம். ஸோ என்விரான்மெண்ட் அப்படிங்கும்போது ஒரு பேசிக்கான டெர்மினாலஜி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எல்லாமே சில விஷயங்கள் இருக்குது. நான் வந்து எக்கனாமி அதாவது என்விரான்மெண்ட்டை பற்றி பார்க்கும்போது நான் வந்து சொல்கிறேன். ஸோ NB + சயின்ஸ் ஜென்ரலாக வந்து பாருங்கள். ஃபிசிக்ஸ் வந்து என்ன கேட்டால் எடுக்க வேணாம். ஸோ ஃபிசிக்ஸ் எடுத்திங்க அப்படின்னா 2 நாட்களில் உங்களால் முடிக்க முடியாது. ஸோ ஃபிசிக்ஸில் வந்து கொஷின் வந்தாலுமே ஒரு கொஷின் வரும், மேக்ஸிமம் 2 கொஷின் வரும். ஸோ அவ்வளோதான். நீங்கள் அதுக்காக நீங்கள் வந்து ஏம் பண்ணி படிக்க போனீங்க அப்படின்னா TNPSC படிச்சுட்டு இருக்கிற உங்களுக்கு வந்து தெரியும் ஃபிசிக்ஸில் எந்தெந்த ஏரியா வந்து இருக்குது, எவ்வளவு சிலபஸில் எவ்வளவு இருக்கும். ஸோ ஃபிசிக்ஸில் வந்து படிக்கிறது நிறைய இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன். கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி அந்த மாதிரி நீங்கள் வந்து ஷிஃப்ட் ஆயிருங்க. ஸோ அந்த ஜென்ரல் சயின்ஸ் அப்படிங்கிறத பொறுத்தளவுக்கு 2 நாட்களுக்குள்ளே முடிச்சிடலாம். ஸோ இதுதான். இதுக்கு அடுத்து 22 நாள் உங்களுக்கு முடிஞ்சு போயிருங்க. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னாலே இது எல்லாமே நீங்கள் பண்ணீங்க தொடர்ந்து அப்படின்னா உங்களுக்கு 22 நாள் வந்து முடிஞ்சிடும். ரிமைனிங் 8 நாட்கள் இருக்கும் 30 நாளில். ஸோ இந்த 8 நாட்கள் வந்து நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணணுங்க. ஸோ இந்த 22 நாட்கள் நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை இந்த 8 நாளில் ரிவிஷன் பண்ணணும். CSAT 2 நாள் தனியாக எடுத்துக்கோங்க. CSAT வந்து 2 நாள் ஃபுல் டே 2 days. நான் 1 hour சொல்லியிருந்தேன். அது அந்த 1 hour இந்த 22 daysல 1 hour கொடுங்க. ஸோ மிச்சம் இந்த 2 days வந்து ஃபுல்லாக வந்து எடுத்துகிட்டு நீங்கள் வந்து CSATல இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் எல்லா மாடலையும் நான் பார்த்துட்டேன்னா எல்லாத்துலேயும் கவர் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி CA கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அந்த ஃபுல் டே எடுத்து அந்த 6 monthsோட கரண்ட் அஃபேர்ஸையும் ஒரு நாளுக்குள்ளே முடிக்கலாம் தாராளமாக. ஃபேக்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸில். நீங்கள் வந்து டேட்டாவாக மட்டும் பார்த்தா போதும். ஏன்னா வந்து ஃபேக்ட்ஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ்லாம் வந்து நிறைய வந்து கேட்பாங்க. இந்த அதாவது கரண்ட் அஃபேர்ஸில் அப்ளை பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்க மாட்டாங்க. UPSC லெவல்லையும் டஃப்னஸ் வந்து இருக்காது கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட்டில். ஸோ நீங்கள் வந்து அதனால் ஃபேக்சுவல் பேஸ்டாக நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. அதனால் நீங்கள் வந்து 1 டேக்குள்ளே 6 monthsோடதையும் ரிவிஷன் வந்து விடணும். ஸோ 1 day இங்கே ஒரு 3 days. அதே மாதிரி சப்ஜெக்ட் நீங்கள் படித்த சப்ஜெக்ட்டுக்கு 5 நாட்கள் இருக்குது. ஸோ 5 நாட்கள் கூட உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பிரிச்சுக்கலாம். எந்த சப்ஜெக்ட் வைஸாக இல்லை எப்படி எந்தெந்த இம்பார்ட்டன்ட் ஏரியா உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணி பிளான் பண்ணி இந்த 5 நாள் நீங்கள் வந்து ரிவிஷன் விடுங்க. ஸோ இவ்வளோ தான். அங்கே 30 days வந்து முடிஞ்சு டேரெக்டாக நீங்கள் எக்ஸாம் அப்பியராக ரெடி ஆயிருவீங்க. ஸோ இதில் சில விஷயங்கள் இருக்குங்க.
என்ன அப்படின்னா, ஸோ முதல் விஷயம் எனக்கு அதாவது நான் பண்ண மிஸ்டேக்ஸ் என்ன, நான் பண்ண விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பேசுவோம். ஆனால் இப்போ நான் உங்களுக்கு ஜென்ரலாக வந்து கொண்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னா சில பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட சோர்ஸஸ் வந்து மெயினாக லிமிட் பண்ணுங்கள். சோர்ஸஸ் லிமிட் பண்ணுறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் மெட்டீரியல் இப்போ வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நம்பி படிங்க. ஒரு ஸ்டேட் போர்டு புக் இருக்குது அப்படின்னா ரெண்டையும் வச்சு படிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல் வச்சுருக்கீங்க, ஸ்டேட் போர்டு புக்ஸும் வந்து உங்ககிட்ட இருக்குது கலெக்ஷன், அதை நீங்கள் பிடிஎஃபாவோ இல்லை ஃபிசிக்கலாவோ வச்சுருக்கீங்க. ப்ளஸ் நீங்கள் வந்து என்சிஆர்டி வந்து டவுன்லோட் பண்ணுறீங்க. ஸோ டவுன்லோட் பண்ணி என்சிஆர்டியும் ஸ்டேட் போர்டு புக்கும் வந்து படிக்கிறீங்க. ஸோ அப்போது அது வந்து உங்களோட டைம் வந்து ரொம்ப வந்து எடுத்துக்கும். ஸோ அப்போது அந்த இடத்துல நீங்கள் வந்து சோர்ஸை லிமிட் பண்ணணும். ஒன்று கவர்மெண்ட் மெட்டீரியல் மட்டும் நான் படிக்கிறேன், இல்லை நான் வந்து ஸ்டேட் போர்டு புக்கு மட்டும் படிக்கிறேன், இல்லைனா நான் என்சிஆர்டி மட்டும் படிக்கிறேன். ஸோ அப்படி நீங்கள் வந்து லிமிட் பண்ணணும் அவங்களோட சோர்ஸை. ஸோ நிறைய சோர்ஸ் ப்ரைவேட் மெட்டீரியல் வந்து கிடைக்கும். நான் முதல்வன் மெட்டீரியல்னு கூட நிறைய பேர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் இயர்லாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய கிடைக்கும். ஆனால் நீங்கள் வந்து லிமிட் பண்ணி படிக்கணும். உங்களுக்கு தேவை அந்த கண்டென்ட்டு தானே தவிர உங்களோட சோர்ஸ் வந்து தேவையில்லை. சோர்ஸ் நான் அடிக்கிட்டே போனாலும் அது வந்து யூஸ் இருக்காது, டைம் தான் வந்து அதாவது வேஸ்ட் ஆகும். சேவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து சோர்ஸஸை கம்மி பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது, டோன்ட் டேக் நோட்ஸ் வந்து எடுத்து படிக்காதீங்க. நீங்கள் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா நோட்ஸ் வந்து எடுத்தீங்க அப்படின்னா டைம் வந்து டபுள் ஆகுங்க. ஸோ இந்த டைம் நமக்கு வந்து நோட்ஸ் எடுத்து இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆனீங்க அப்படின்னா முடிக்க முடியாது. ஸோ அதனால் நோட்ஸ் எடுக்காமல் படிங்க. நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக உங்கள்கிட்ட மெட்டீரியல்ஸ் இருந்ததுன்னா மார்க் பண்ணிக்கோங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஆனால் வந்து ஒரு டிஜிட்டலாக உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சில ஆப்ஸ் இருக்குங்க, நீங்கள் வந்து அதை பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஹைலைட் பண்ணிக்கலாம். ஸோ ஹைலைட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து படிங்க. ஸோ அப்படி இல்லைனாலும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க எந்தெந்த இடம் இம்பார்ட்டன்ட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை ஒரு சின்ன நோட்டு போட்டு ஒரு சின்னதாக ஹேண்ட் டைரின்னு சொல்லுவோம்ல, சின்னதாக ஒரு நோட் மாதிரி இருக்கும், அதை போட்டு கீவேர்ட்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க. ஃபுல்லாக நோட்ஸ் எடுக்கக்கூடாது, கீவேர்ட்ஸாக. ஸோ ஏன் அப்படின்னா டைம் வந்து சேவ் பண்ணுறதுக்காக. மூணாவது, மெமரி எவ்ரி ஃபேக்ட்ஸாக ஏதாவது பார்த்தீங்க அப்படின்னா அதை மெமரி பண்ணணும். கண்டிப்பாக டிஎன்பிசி படிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நார்மலாகவே நீங்கள் வந்து எப்படி படிக்கிறீங்களோ அதே மாதிரி அப்ரோச் பண்ணுங்கள், போதுமானது. இல்லை ப்ரோ, நான் வந்து யூபிஎஸ்சியில் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், நான் வந்து கொஞ்சம் அப்ளிகேஷன் பேஸ்டாக வந்து படிச்சுட்ருப்பேன், நான் வந்து ஃபேக்ட்ஸ்லாம் வந்து ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபேக்ட்ஸ் வந்து நீங்கள் எப்படி நான் வந்து பண்ண மாட்டேன் ப்ரோ அப்படின்ட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபேக்ட்ஸ் படிச்சே ஆகணும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா அந்த சில இயர் இருக்கும், ஒரு வார் ஹிஸ்ட்ரியில் எடுத்தோம் அப்படின்னா அதோட இயர் இருக்கும். ஸோ அது கூட வாய்ப்பு இருக்குது கொஸ்டின் வரதுக்கு. நீங்கள் அதனால் அந்த ஹிஸ்ட்ரி அப்படின்னா அந்த ஃபேக்ட்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி ஃபேக்ட்ஸாக வந்து மூவ் பண்ணுங்கள். எந்தெந்த வார் ஃபஸ்ட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஸ்டினில் வந்து வரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து மெமரி எவ்ரி ஃபேக்ட்ஸ், அவ்வளோதான், முடிஞ்சது. டோன்ட் வேஸ்ட் டைம். டைம் வந்து ஒரே சப்ஜெக்ட்லையும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ படிக்காமையும் இருந்தும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ நானே வந்து எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமே இந்த பிளான் போகணுன்னு நினச்சேன். ஓகே, கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அதனால தான் இன்றைக்கி நான் வந்து போடுறேன். இன்னும் டைம் இருக்குங்க, பரவாயில்ல, பார்த்துக்கலாம். அடுத்து, அவாய்ட் ஷாலோ ஒர்க். ஷாலோ ஒர்க் ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்கள் டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க, நாளைக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க, ஓகே, நீங்கள் வந்து நம்ம சொன்ன ஷெடியூல் படி 30 days நான் ஒர்க் பண்ண போகிறோம் ப்ரோ அப்படின்னா நீங்கள் வந்து 30 days வந்து ஒரு கான்சன்ட்ரேட்டாக நீங்கள் வந்து போகணும். 1 மணி நேரம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருந்தாலும் யாரும் கேட்க போகிறதில்ல, இந்த எக்ஸாமுக்காக மட்டும்தான் நீங்கள் வந்து உழைக்க போகிறீங்க. ஸோ அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டு உழைக்கணும். ஓகே, டைம் வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஷாலோ ஒர்க்கும் வந்து பண்ணாதீங்க. ஷாலோ ஒர்க் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா டீப்பாக இறங்கிடுங்க, ரொம்ப மெமரைஸ் பண்ணுற மாதிரி போயிருங்க. ஸோ நீங்கள் வந்து சும்மா இங்கே படிச்சுட்டு அங்கே படிச்சுட்டு கடைசி கேட்டால் மறக்கக்கூடிய அந்த இதில் வந்து இருக்கக்கூடாது. எது படிக்கிறீங்களோ அதை வந்து சொல்ல தெரியணும், கரெக்டாக அந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியணும். ஸோ அப்படி நீங்கள் வந்து பண்ணுங்கள். அடுத்து, கன்சிஸ்டன்ட் ப்ரிப்பரேஷன் இஸ் மஸ்ட். கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படின்னா, பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பிளான் முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸோ இது இடையில நீங்கள் வந்து இல்லை நான் வந்து வேறு பிளான் போகிறேன் அப்படின்னு நீங்கள் மாறக்கூடாது. அதே மாதிரி இடையில படிச்சுட்டு இருக்கும்போது விடக்கூடாது. அதே மாதிரி அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். எந்த ஒரு ஃபேமிலி கேதரிங்ஸ்க்கு நீங்கள் இந்த 30 நாட்கள் தானே ஒரு ஃபேமிலி கேதரிங்னா நீங்கள் வந்து போக வேணாம். நீங்கள் வந்து டிவி பார்க்குறது, இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட்டுக்கான விஷயங்கள், மொபைல் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் மொபைல் யூஸ் பண்ணாலும் சப்ஜெக்ட்டுக்காக யூஸ் பண்ணுங்கள். ஸோ யூடியூப் வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அது கீழே சஜஷனில் வேறு ஏதாச்சும் ஒரு வீடியோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அடுத்து போயிடக்கூடாது. இந்த வீடியோவை பார்த்துட்டு ஸோ நீங்கள் எப்படி நம்மக்கிட்ட சோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத போய் உட்காந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளானை போடணும். ஸோ பிளான் போட்டு படிக்க உட்காரணும். படிச்சிங்க அப்படின்னா திருப்பி யூடியூப்குள்ளே வந்தீங்க அப்படின்னா என்னோட வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மாட்டீங்க, மேக்ஸிமம் நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க. பாருங்கள், சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் இன்னும் ரெட் கலரில் தான் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலும் என் வீடியோ வந்து வரும், ஆனால் ஒரு வீடியோ காட்டாது, ஒரு 4 வீடியோ சேர்ந்து காட்டும். நீங்கள் அப்போது இந்த எஜுகேஷன் வீடியோவை தவிர்த்து நீங்கள் வந்து வேறு வீடியோ என்டர்டைன்மெண்ட்டுக்கு எதுவும் கிளிக் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. இந்த 30 நாட்களுக்கு மட்டும் வந்து டிஸ்ட்ராக்ஷன், அதுக்கு பேர் தான் டிஸ்ட்ராக்ஷன் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அப்படியே யூடியூப்குள்ளே வந்தாலும் நான் முதல்வன் பற்றி இல்லை இந்த எக்ஸாம் ரிலேட்டடான சிலபஸ் பற்றி நான் கண்டென்ட்டை பற்றி நிறைய பேர் நடத்தி போட்டிருப்பாங்க. ஸோ நிறைய பிளான்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலே லாஸ்ட் இயர் வந்து எக்ஸாம் எப்படி இருந்தது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தோம், கட் ஆஃப் வீடியோலாம் போட்டிருந்தோம். ஸோ இதே மாதிரி நிறைய சேனல்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வந்து ப்ரொடக்டிவாக ஓகே எக்ஸாம் பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி விஷயங்கள் பாருங்கள். இல்லை சிலபஸ் பற்றி யாராவது நடத்தி போட்டிருப்பாங்க, ஸோ சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு வந்து சில கான்செப்ட்ஸ் புரியலை அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் தாராளமாக வீடியோ பார்த்து நீங்கள் வந்து படிக்கலாம். ஆனால் அதையும் சீக்கிரம் யார் போட்டிருக்கா அப்படிங்கிறது. இப்போ ஒரு சின்ன
என்ன டாபிக் எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிற டாப்பிக்கை வந்து ஒரு 30 நிமிஷம் ஒரு ஒரு 30 நிமிஷம் 1 ஹவர் நடத்தி போட்டிருக்காங்க. ஆனால் இன்னொருத்தவங்க வந்து ஒரு 10 நிமிஷம் நடத்திருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த 10 நிமிஷம் வீடியோ சூஸ் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா நமக்கு வந்து இப்போதைக்கு டைம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து சொல்லலாம் 10 நிமிஷத்தில் அவங்க என்ன ப்ரோ சொல்லியிருப்பாங்க, கான்செப்ட்ஸ் கம்மியாக தான் இருக்கும். நான் 1 ஹவர் நடத்தினவங்க வந்து நிறைய நடத்திருப்பாங்கல்ல கொஞ்சம் டீட்டெயிலாக அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் நமக்கு இப்போதைக்கு அந்த டீட்டெயிலிங் வந்து தேவையில்லை. நமக்கு கம்மியான நாட்கள் இருக்குது, கம்மியான ஹவர்ஸ் தான் இருக்குது. அதனால் நம்ம கம்மியாக தாங்க போகிறது நல்லது. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ணுங்கள். டிஸ்ட்ராக்ஷன்ஸை அவாய்ட் பண்ணிடுங்க. ஃபேமிலியிலேருந்து வந்தாலும் சரி, வெளியே இருந்து டிஸ்ட்ராக்ஷன் இருந்தாலும் சரி, கொஞ்சம் நாளைக்கு தள்ளி வைங்க எல்லாத்தையுமே. ஒரு 30 நாள் தான், ரொம்ப கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள 30 நாள் போயிடும். ஹால் டிக்கெட் வந்து 9ஆம் தேதி வந்துடும். ஸோ 9வது மாதம் 9ஆம் தேதி வந்து சொல்லியிருக்காங்க. ஹால் டிக்கெட் வந்து வந்துடும். எக்ஸாம் 15ஆம் தேதி வந்துடும். அவ்வளோதான், முடிஞ்சிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து உள்ளே போனால் தான் உண்டு. ஸோ நம்ம தான் எஃபோர்ட் பண்ணணும், நமக்காக நம்ம தான் புஷ் பண்ணணும். யாரும் வந்து புஷ் பண்ண மாட்டாங்க. ஸோ அவ்வளோதான், அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்க, டே வைஸ் பிளான் வந்து பார்த்துட்டோம். இதே மாதிரி ஹவர் வைஸ் பிளான் வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்து வரக்கூடிய வீடியோ அந்த ஹவர் வைஸ் பிளானாக தாங்க இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த பிளான் வந்து டே வைஸ் எனக்கு வந்து இல்லை ப்ரோ, நான் ஹிஸ்ட்ரி 4 நாள் தொடர்ந்து என்னால் படிக்க முடியாது, எனக்கு வந்து மண்டை வந்து உட்காராது, ஒரு இடத்துல நான் வந்து கான்சன்ட்ரேட்டாக உட்கார மாட்டேன் எனக்கு ஒரே சப்ஜெக்ட் அப்படின்னா, நீங்கள் வந்து தாராளமாக நம்ம அடுத்து சொல்லக்கூடிய அந்த பிளானுக்கு நீங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணலாம். அந்த ஹவர்லி பிளான்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து எல்லா சப்ஜெக்ட்டும் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகேங்க, நீங்கள் வந்து பிளான் பண்ணி படிக்க போகிறீங்களா, ஸோ படிப்பீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, நான் பார்த்துருக்கேன் ப்ரோ, நான் வந்து படிப்பேன் ப்ரோ, ஏதாச்சும் ஒரு பிளான் ப்ரோ, நீங்கள் போடுற பிளான் ஓகே இல்லைனாலும் நான் ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணி நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து இந்த எக்ஸாம் நான் உள்ளே போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ சோர்ஸஸுக்கு ஹெல்ப் பண்ண நான் இருக்கேன். உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் கேட்கலாம் தாராளமாக. மெயில் ஐடி இருக்குது. ஸோ வாட்ஸ்அப்போட டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன சோர்ஸ் தேவை, உங்களுக்கு எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரில, எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரில, இல்லை எல்லாம் தெரியும் ஆனால் எப்படி இருந்துச்சு, எப்படி இருக்கும், என்னால் முடியுமா, இந்த மாதிரி செல்ஃப் டவுட் நிறைய இருக்குது. இந்த மாதிரி எந்த குவரிஸாக இருந்தாலும் ஆன்சர் பண்ண நான் இருக்கேன். யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ அவ்வளோதான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஒரு சோர்ஸஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கோ, ஒரு மெட்டீரியல் கொடுக்குறதுக்கோ, இல்லை ஒரு கைட் பண்ணுறதுக்கோ, எதுக்குனாலும் வந்து நீங்கள் தாராளமாக எங்களை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் எந்த சார்ஜஸுமே கொடுக்க வேணாம். நீங்கள் வந்து தாராளமாக லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட டவுட்ஸ் நீங்கள் கேட்கலாம், பர்சனலாக வந்து மெசேஜ் பண்ணலாம், இல்லை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, தாராளமாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. நிறைய நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து படித்தா போதுமானது, அவ்வளோதாங்க. ஓகே, லைக் பண்ணிடுங்க மறக்காமல். அப்படின்னா தான் நிறைய பேருக்கு இந்த பிளானை கொண்டு போய் யூடியூப் வந்து சேர்க்குங்க. ஸோ ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போங்க. அது வரைக்கும் சேஃபாக இருங்க, படிங்க, பார்க்கலாங்க.